சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள், கவி, சாரி சாரி சாரி. மகேஷ் நில்லுங்க. எதுக்கு இப்ப என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நான் அங்கிளை பார்க்க வந்தேன். அப்ப என்ன பார்க்க வரலையா? அங்கிளை பார்க்க தான் வந்தீங்களா? அங்கிள் இல்ல, நான் தான் இருக்கேன். என்ன கண்டுக்காம போறீங்க? இல்ல, நீ ட்ரெஸ் மாத்திட்டு இருந்த. ஆமா, ட்ரெஸ் மாத்திட்டு தான் இருந்தேன். எனக்கு பின்னாடி ஜிப்போட கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அது மகேஷ், ஹெல்ப் பண்ணுங்க. கவி, போட்டாச்சு. ஏய் கவி, என்ன பண்ற நீ? என்ன விடு. என்ன பண்றேன்னா, நான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இதெல்லாம் நீங்க பண்ணணும். நீங்க பண்ணாததுனால தான் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயோ கவி, வேணா விடு ப்ளீஸ். யாராவது வந்துட போறாங்க, விடு கவி. வந்தாதான் வரட்டுமே. கவி, இப்படி பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. எதுக்கு தப்பா எடுத்துக்க போறாங்க? வைஃப் ரூம்ல ஹஸ்பண்ட் இருக்காரு, இதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் முடிஞ்சிருந்தா நமக்கு ஹனிமூனே முடிஞ்சிருக்கும். ஐயோ கவி, அது கல்யாணம் முடிஞ்சிருந்தா. ஆனா இப்போ ஐயோ கவி, என்ன தேடி நீங்களா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்துட்டு ஓட பாக்குறீங்களா? உங்களை நான் விட்டுருவேனா? விட மாட்டேன். அக்கா, அக்கா, யாரு கூடக்கா பேசிட்டு இருக்க? யாரும் இல்லாம பெட் கூட பேசிட்டு இருக்க? ஐயோ அடச்சே. ஐயோ அக்கா, நீங்க வெறும் பெட் கிட்ட பேசிட்டு இருக்க. மகேஷ் மாமா ரூம்ல தனியா இருக்காரு. நீ அவரை தேடி வர மாட்டியாருன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுக்கா. அத விட்டுட்டு இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு தனியா வந்து பேசிட்டு இருக்க. ஹே, ஓவரா கிண்டல் பண்ணாம சும்மா இருடி. அக்கா, நான் கிண்டல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். மகேஷ் மாமா உனக்காக தான் வெயிட்டிங். இல்லனா அவர் ஏன் ரூம்ல இருக்க போறாரு? நீ வருவன் தானே எதிர்பார்க்கறாரு. நீ என்னடானா அவரு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண கூடாதுக்கா. போக்கா, அத்தாங்கிட்ட போய் ஜாலியா பேசு. ஹே, உண்மையதான் சொல்றியா? உண்மையதான்க்கா சொல்றேன். நீ அவரு ரூமுக்கு போய் பாரு, அப்ப தெரியும் உனக்கு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, நான் போய் பாக்குறேன். வரேன். என்ன கவி, சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு பக்கத்துல வந்து படுக்கிற? என்ன மகேஷ் இப்படி கேக்குறீங்க? நான் யார்கிட்ட சொல்லணும்? உங்க பக்கத்துல வந்து நான் படுக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுங்க, பெர்மிஷன் வாங்கிடலாம். சேச்சே, நான் உன்னை யார்கிட்டயும் பர்மிஷன்லாம் வாங்க சொல்லல. திடீர்னு சர்ப்ரைஸா இருக்கேன்னு கேட்டேன். கவினாலே எப்பவும் சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா தான் வருவா, சர்ப்ரைஸ் தான் கொடுப்பா. போர் அடிக்குது மகேஷ். எனக்கும் தான் ரொம்ப போர் அடிக்குது கவி. என்ன பண்ணலாம்? எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போலாம்? ரெஸ்டாரண்ட். வெளியில போலானதும் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். நீ என்னடானா ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்ற?
மகேஷ் எனக்கு ரொம்ப பசிக்குது. அதான் ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்டாரண்ட்ல நல்லா சாப்பிடுவோம். ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊர் சுத்தலாம். ஓகே, நான் இங்க ரெடி ஆயிட்டு வரேன். நீயும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு. ம்? மகேஷ் கிட்ட வாங்க. ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க. என்ன மகேஷ்?